இந்து முன்னணி நிர்வாகி கொலை வழக்கு தொடர்பாக அவருடைய கொலையை கண்டித்து தற்பொழுது போராட்டம் நடைபெற்று வருகிறது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு வருவதன் நேரடி காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். தற்பொழுது நாம் திரையில் காணக்கூடிய காட்சியில் இந்து முன்னணி பிரமுகர் கொலை எழும்பூர் பகுதியில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயலாளர் ஹெச் ராஜா, பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருவதன் நேரடி காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். கோவையில் இந்து முன்னணி பிரமுகர், கோவையின் இந்து முன்னணி அமைப்பின் செய்தி தொடர்பாளர் என்று சொல்லப்படும் சசிகுமார் மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் தற்பொழுது போராட்டம் நடைபெற்று வருகிறது. தற்பொழுது காவல்துறையிடம் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயலாளர் ஹெச் ராஜா மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டத்திற்கு அனுமதி பெறவில்லை என்று கோரி அங்கு வாக்குவாதம் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே வாக்குவாதம் நடைபெற்று வருவதன் நேரடி காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். எங்க ஜெனரல் செக்ரட்டரிய கூப்பிட்டு பர்மிஷன், அதனால போன் கம்பெனில இருந்து எங்க வந்து இதெல்லாம் பேசுங்க. ஆமா, இல்லன்னா நாங்க அது மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுக்க நாங்க அரசு பண்ண மாட்டோம், ஒரு கண்டனத்தை வந்து தெரிவிங்கன்னு சொல்ல வேலை செஞ்சிருக்காங்க. அது எங்கேயுமே இந்து அமைப்பின் தலைவர்கள் தாக்கப்படுவதும் கொல்லப்படுவதும் கண்டித்தும் கோவையில் இந்து முன்னணி உறுப்பினர் சசிகுமார் கொல்லப்பட்டதை கண்டித்தும் சென்னையில் பாஜக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்த ஏற்கனவே காவல்துறை அனுமதி அளித்திருந்தனர். இதன்படி சென்னை ராஜரத்னம் அடங்கிய முன்பு ஆயிரக்கணக்கான பாஜக தொண்டர்களும் கூட்டணி கட்சி தலைவர்களும் கூறியிருந்தனர். இதனிடையே இந்த தமிழக பாஜக தலைவர் தமிழிசையும் மத்திய குழு உறுப்பினர் ஹெச் ராஜா வந்தபோது காவல்துறையினர் அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடக்கூடாது என்றும் தற்போது அவர்கள் கைது செய்திருப்பதாகவும் தெரிவித்தனர். இதனால் போலீசாருக்கு அவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. ஏற்பட்டிருக்கிறது. தற்போது அதையும் மீறி பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் மோடிக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டேங்குது சார். நீங்க தமிழ்நாட்டில் பிரதமருக்கு பாதுகாப்பு சார், எனக்கு இல்லைன்னா அவருக்கு நரேந்திர மோடி மோடியின் எதிரிகள் காவல்துறை, பெரிய அதிகாரி என்ன வேணா உங்களால சுட்டுக் கொள்ள முடியும்.